வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2000 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் பிப்ரவரி 15ஆம் தேதி டெல்லியில் உள்ள கைலாஷ் நகரில் சென்னை சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான் மற்றும் முகேஷ், விழுப்புரத்தை சேர்ந்த அசோக்குமார் ஆகியோரிடம் பிடிபட்டது. அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை செய்ததில் இந்த செயலுக்கு, இந்த கடத்தலுக்கு மூளையாக ஜாஃபர் சாதிக் முன்னாள் திமுக உறுப்பினரும் அயலக செயலாளருமான தொழிலதிபருமான ஜாஃபர் சாதிக் உடந்தையாக இருப்பது கண்டறியப்பட்டு அவர் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவருக்கு அவரது வீட்டில் சம்மன் ஒட்டப்பட்டது. மேலும் அவர் தலைவருமாக இருந்ததால் அவருக்கு கொடுத்த சம்மன் அவர் நேரில் வந்து ஆஜராகாததால் அவர் மேல் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது. இப்படி தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக்கை சுற்றி வளைத்து கைது செய்தது மத்திய குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை. அவர் இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பதுங்கியிருந்த பொழுது இந்த மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். டெல்லியில் ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜாஃபர் சாதிக் தலைமறைவாக இருந்தார். இவருக்கு எதிரான தகவல்களை ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளில் உள்ள போதைப்பொருள் தடுப்பு காவல்துறையினரிடம் மற்றும் சர்வதேச அளவில் உள்ள தொடர்புகள் அடிப்படையிலும் ஜாஃபர் சாதிக்கை சுற்றி வளைத்து கைது செய்தது மத்திய குற்றத்தடுப்பு காவல்துறை. இந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் அவர் எத்தனை காலமாக ஈடுபட்டுள்ளார், அவரோடு வேறு யாருக்கு தொடர்புகள் இருக்கிறது, இது எப்படி பிற நாடுகளுக்கு கடத்தப்பட்டது, இந்த கடத்தலில் அவர் சம்பாதித்த பணத்தை கொண்டு என்ன வருமானம் ஈட்டியிருக்கிறார், அவை எங்கெங்கு முதலீடு செய்யப்பட்டுள்ளன முதலிய தகவல்கள் இனிமேல் தான் விசாரணையில் பெறப்படும். மேலும் ஒட்டுமொத்த எல்லா தகவல்களையும், அவருக்கு இருக்கிற தொடர்புகளையும் இனி விசாரணையில் நாங்கள் கண்டுபிடிப்போம் என்று சென்ட்ரல் நார்கோட்டிக்ஸ் பீரோ என்கிற அமைப்பின் இயக்குனர் இன்று நேர்காணலில் தெரிவித்தார். ஜாஃபர் சாதிக் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்த போகிறார் என்கிற தகவல்களையும் அவர்கள் தெரிவித்தார்கள். மேலும் இது போன்ற உடனடி செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.